குறுக்க பேசினதுக்கு மன்னிக்கணும்யா. ராசாத்தி மேடம் ஃபேக்டரியில தான் நான் வேலை பார்க்கறேன். இவ பேர் அமுதா. இவளும் அங்கதான் வேலை பார்க்கறா. காய்கறியில விஷம் கலந்தது இவதான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அதான் நேரங்க கூட்டிட்டு வந்துட்டோம். கூண்டுல ஏறுமா. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. அம்மா, ஐயா கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லுமா. நான் தான் அந்த காய்கறியில விஷத்தை கலந்தேன். உண்மையை தான் சொல்றீங்களா இல்ல உங்க முதலாளி அம்மாவை காப்பாத்த பொய் சொல்றீங்களா? இல்ல, அவங்கள மாட்டி விட தான் அப்படி பண்ணேன். ஏன் மாட்டி விட பாத்தீங்க? இல்ல, அது வந்து சொல்லுமா. அது வந்துங்கய்யா, வந்து சொல்லுமா. சொல்லுமா. நீயா பண்ணியா இல்ல யாராவது சொல்லி கொடுத்து பண்ணியா? வந்து நானே தாங்க ஐயா பண்ணேன். நீயா பண்ணியா? எதுக்கு? ராசாத்தி மேடம், நான் பண்ண தப்புக்கு எல்லாரும் முன்னாடி என்ன திட்டினாங்க. எனக்கு அவமானமா போயிடுச்சு. அந்த கோவத்துல பழிவாங்க இந்த மாதிரி பண்ணங்க ஐயா. ஏய், மாத்தி சொல்ற இவ. ஏன் இப்படி சொல்றான்னு ஒண்ணுமே புரியலையே. ராசாத்திய பழிவாங்க அப்படி பண்ணீங்க, அப்படித்தானே? ஆமாங்க ஐயா. குற்றவாளி கூண்டில் நிற்கும் அமுதா தானாக வந்து குற்றத்தை செய்தார் என்று ஒப்புக்கொண்டு விட்டார். எனவே இந்த அமுதாதான் குற்றவாளி என்று கருத வேண்டியிருக்கிறது. குழந்தைகளின் நிலை தெரியும் வரை அமுதாவை போலீஸ் கஸ்டடியில் வைக்கும்படி உத்தரவிடுகிறேன். மேலும் குற்றம் சாட்டப்பட்ட ராசாத்தி எந்த தவறும் பண்ணவில்லை என்று நிரூபணமாகிவிட்டதால் அவரை நிரபராதி என்று கூறி இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. ராசாத்தியை விடுதலை செய்வதுடன் மேலும் இந்த மாதிரி தவறு நடக்காமல் ஃபேக்டரியை நடத்தவும், இப்போது நடந்த விபத்துக்கு அபராதமாக 50,000 ரூபாய் கட்டவும் இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது.
அப்பாடா, உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ஒரு வழியா எப்படியோ நிரூபிச்சாச்சு. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. ரசதி, வழிவிடு. ரொம்ப நன்றிங்க. நீங்க மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா என் ராசத்தி நிலைமை என்ன ஆயிருக்கும்? எங்க கடமை சார் அது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். வாங்க. சொல்லுங்க. இத பாருங்க சார். போன்ல இருக்கிற இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. வீடியோவா? இதெல்லாம் இனிய சாரோட அண்ணி கண்மணி சொல்லிதான் பண்ண. அவங்க தான் எனக்கு பணம் கொடுத்து காய்கறியில விஷத்தை கலக்க சொன்னாங்க. அமுதா எதுக்கு மாத்தி சொன்னான்னு தெரியல. ஒருவேளை கண்மணியை நினைச்சு பயந்துட்டாலோ? என் குடும்ப சூழ்நிலை, பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க சொன்ன மாதிரியே விஷத்தை கலந்துட்டேன். சரிங்க, இதை நான் பாத்துக்கிறேன். இதை என் செல்லுக்கு அனுப்பிக்கிறேன். இப்போதைக்கு இதை பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேணாம். சரிங்க சார். இந்தாங்க. சரி. மங்கை, உன் வேண்டுதல் வீண் போகலாமா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மங்கை, ராசாத்தி தப்பு பண்ணலன்னு கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் மாமா. இப்பதான் எனக்கு உசிரே வந்துச்சு. நீ சொல்றது சரிதான். எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீ கும்பிட்ட சாமி ராசாத்தியை காப்பாத்திருச்சுமா. மாமா, ராசாத்தி தான் தப்பே பண்ணலையே, அப்புறம் எப்படி அவளை சாமி தண்டிக்கும்? அப்ப யார் இந்த காரியத்தை பண்ணாங்க? கம்பெனியில வேலை பார்த்த பொம்பளைதான் ராசாத்தி மேல உள்ள கோவத்துல விஷம் கலந்துருக்கா. இப்பதான் ராசாத்தி நிரபராதின்னு கோர்ட்ல தீர்ப்பு சொல்லி வெளியே வந்திருக்காமா. எனக்கு இது போதும் மாமா, இது போதும். ஆத்தா, உன்னை கும்பிடுறவங்கள முதல்ல நீ சோதிச்சாலும் கடைசியில கைவிட மாட்டேன்னு நிரூபிச்சிட்டேன். என்னோட வேண்டுதலை நிறைவேற்றினதுக்கு ரொம்ப நன்றி. என் மருமகளை கோர்ட் விடுதலை பண்ணிடுச்சு. எனக்கு இது போதுமா, இது போதும். நான் உன்கிட்ட கோவமா பேசினதுக்கு என்னை மன்னிச்சிருமா. கோர்ட்ல நிரபராதின்னு சொன்ன மாதிரி அக்காவும் ராசாத்தி எந்த தப்பும் பண்ணல, புனித்த ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுத்துருக்கான்னு கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. அதையும் நீயே கூடிய சீக்கிரம் நடத்தி வைப்ப. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்க நல்ல மனசுக்கு தான் கடவுள் இவங்களை சீக்கிரமா குணப்படுத்திட்டாரு. இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? மாமா, இந்தாங்க. குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, மற்ற குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுங்க. இனி நாங்க வார வாரம் வந்து பார்க்குறோம். இனி உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நாங்க உங்களுக்கு உதவியா இருப்போம், சரியா? சரிங்க சிஸ்டர், நாங்க கிளம்புறோம். சரி, வரோங்க. சரிப்பா. பாய் பாய். மாமா, நீங்க அமுதாவை எதுவும் சொல்லாதீங்க. நானும் அவங்கள எதுவும் திட்டல. ஆனா ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தான் தெரியல. அமுதா பண்ணல ராசாத்தி. என்ன மாமா சொல்றீங்க? இத பாரு. இதெல்லாம் இனிய சாரோட அண்ணி கண்மணி சொல்லிதான் பண்ண.
அவங்க தான் எனக்கு பணம் கொடுத்து காய்கறியில விஷத்தை கலக்க சொன்னாங்க. கண்மணி தான் இதெல்லாம் பண்ணாளா? ஆமாம்மா, எல்லாத்தையும் அந்த கண்மணி தான் பண்ணியிருக்கா. ஆனா நீ தான் அவளுக்கு இறக்கப்பட்டு அந்த கார்த்திகிட்ட பேசி அவளையும் அவங்க அம்மாவையும் வெளியில கொண்டு வந்த. அதுக்கு பரிகாரமா தான் அம்மாவும் மகளும் சேர்ந்து உன்னை இப்ப ஜெயில தூக்கி போட்டாங்க. இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னைக்கு அவங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கிட்ட பணம் கொடுத்து நம்ம தொழில முடக்க சொன்னாங்களோ அன்னைக்கே நம்ம எல்லார்கிட்ட அதை சொல்லிருக்கணும். அன்னைக்கு சொல்லாததால தான் இப்ப நாம இந்த நிலைமையில இருக்கோம். ஆமா மாப்ள, நீ சொல்றதுதான் சரி. டேய், இதுக்கு மேலே நீ பொறுமையா இருக்காத மாப்ள. அப்படி இல்லையா இந்த விஷயத்தை என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, நீங்க 2 பேரும் முதல்ல சும்மா இருங்க. என்னது சும்மா இருக்கவா? எப்படி சும்மா இருக்க சொல்ற? 2 பச்சை குழந்தைங்க. அவங்க நம்மள பழி வாங்குறத நினைச்சு அந்த குழந்தைங்க உயிரை பலி வாங்கியிருப்பாங்க. நல்ல வேலை அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகல. சப்போஸ் ஏதாவது ஆயிருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? ஆமா ராசாத்தி, மாப்பிள்ள சொல்றதுதான் சரி. அது இல்லன்னு குமர மாமா, அத்தை, பாரி மாமா இவங்க எல்லாரும் பத்தியும் யோசிக்கணும்ல. எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எனக்கு நீதான் முக்கியம். கொஞ்சம் விட்டு இருந்தோம்னு வச்சுக்கேன், உன்னை கொலை கூட பண்ண தயங்க மாட்டாங்க. இத பாரு, தயவு பண்ணி இதுலயாவது நீ என் பேச்ச கேளு. மாமா, நான் சொல்றது ராசாத்தி, கொஞ்சம் இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் அமைதியா இருமா. நீ வா மாப்ள போலாம். அண்ணே, வேணாண்ணே. நீ வராத, மாமா, இங்கே இரு. நான் சொல்றது கேளுங்க மாமா. என்னை விடு. வேண்டாம் மாமா. ராசாத்தி, மாமா, நீ வேண்டாம் இங்கே மாமா. இருமா. மாமா வேண்டாம் மாமா. நான் சொல்ல கேட்காம போறாங்க. இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக போதோ தெரியல. மங்கையம்மா வெளியில தான்டா இருக்காங்க. இனியா, இனியா வா, உள்ள வா. இல்லம்மா பரவாயில்ல, இங்கே இருக்க. அக்கா வீட்ல இல்லடா. அவங்க இருந்தாலும் உன்னை உள்ள வர வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. நான் உள்ள வந்தா வெளியே போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. ராசாத்தி எப்ப கூப்பிடுறாங்களோ அப்பதான் நானும் வருவேன். என்னடா இது, உள்ள வர சொல்லுங்க. வாடா, உள்ள வாடா. வாய் நீ. பரவாயில்லப்பா, இருக்கட்டும். நான் இங்க வந்தது வீட்டுக்குள்ள வரத்துக்கு இல்ல. என்ன நீ எப்படி பேசுற? என்னை பேச வச்சுட்டாங்க பெரியப்பா. நானும் இது நாள் வரைக்கும் பொறுமையா தான் போனேன். இந்த விஷயத்தினால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு எனக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப அதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ராசாத்தி போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு பிரச்சனை பெருசாயிடுச்சு. இனி என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. இனியா, என்ன பேசுற? இந்தா, என்னாச்சு? இதை பார், உனக்கு புரியும். இதெல்லாம் இனிய சாரோட அண்ணி கண்மணி சொல்லி தான் பண்ணேன். அவங்க தான் எனக்கு பணம் கொடுத்து காய்கறியில விஷத்தை கலக்க சொன்னாங்க. கொடுப்பா. இதெல்லாம் இனிய சாரோட அண்ணி கண்மணி சொல்லி தான் பண்ணேன். இதுக்கெல்லாம் காரணம் அண்ணிதான். நல்ல வேலை அமுதா அண்ணி பேரை சொல்லாம பழி ஏத்துக்கிட்டு உள்ள போயிட்டா. இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர் வந்திருக்கும். கண்மணி, ராசாத்தி மேல ஏதோ சின்ன சின்ன பழி போட்டுக்கிட்டு இருந்த, போனா போதுன்னு இருந்த. நம்ம குடும்பத்துல ஒரு தேனை விட்டுக்கிட்டு இருந்த. இது வரைக்கும் எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப.
மருமகளா உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காம ராசாத்திக்கு கிடைக்குதுன்னு அவளை வெறுக்கிறேன்னு நினைச்சா இன்னைக்கு குழந்தைங்களை கொல்ற அளவுக்கு போயிருக்க. நான் எதுவும் பண்ணல. கண்மணி, உன்னை எவ்வளவு நம்பியிருந்தேன். அந்த நம்பிக்கையெல்லாம் உடைச்சிட்டியம்மா. வாக்கப்பட்டு வந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? மாமா பாருங்க மாமா. ஏய் போதுண்டி, இதுக்கு மேல நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. நீ கையும் களவுமா மாட்டியிருக்க. நீங்களும் அதை நம்புறீங்க? என்னடா கண்டிப்பா நீ தாண்டி பண்ணிருப்ப. அவங்க தொழில் பண்றது உனக்கு பிடிக்கல. அன்னைக்கு இனிய வேலைக்கு போகும்போது அவன் சர்டிபிகேட் எரிச்சல, அப்பவே உன்னை வீட்டை விட்டு விரட்டி இருக்கணும். இனிய சொன்னதுனாலதான் உன்னை நான் இந்த வீட்டுல வச்சேன். அதுக்கு நீ நல்ல காரியம் பண்ணிருக்கடி. இனிமே இந்த வீட்டுல நீ ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. வெளியே போடி. ஏய் குமரா, பாருங்க மாமா. ஏய் மரியாதை எங்கிருந்து போடி. ஏய் மரியாதை எங்கிருந்து போடி. ஏய் கொஞ்சம் பொறுமையாடுறா. பாரு, சும்மா பாரு. இப்பதான் குமரன் சரியான முடிவு எடுத்திருக்கான். அண்ணே, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. கண்மணி இதை மட்டும் பண்ணல, இனி எனக்கு ராசாத்திக்கு இது வரைக்கும் எவ்வளவு இடைஞ்சல் பண்ணியிருக்கா தெரியுமா? காய்கறி சரியில்லைன்னு முதல்ல ஃபுட் ஆபீசருக்கு லஞ்சம் கொடுத்து எங்க தொழிலை முடக்கினதே கண்மணி தான். அப்பா அது மட்டும் இல்லப்பா, இனியனும் ராசாத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில வர காரணமே இந்த கண்மணி தான். இது வரைக்கும் கண்மணி இனியனுக்கும் ராசாத்திக்கும் பல குடைச்சல் கொடுத்துருக்கா. நான் எந்த தப்பும் பண்ணல. ஏய் இதுக்கு மேல இங்க நின்னு அழுதுட்டு இருக்காத. வெளியே போடி. என் கண் முன்னாடி நிக்காத. இந்த பார்த்தாலே அருவ இருப்பாரு. டேய் குமரா, குமரா கண்மணி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்ன வந்து தாங்குறியா? உனக்கு எங்கடி நல்ல புத்தி வரப்போகுது? உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ராசாத்தி பிடிச்சா நீ என்ன சொல்ற பாத்தியா? அப்படி ஒரு கேவலமான பொம்பளடி நீ. சீ, இங்க இருந்து கிளம்ப முதல்ல. மாமா கண்மணி போக சொல்லாதீங்க மாமா. என் மேல இருக்கிற கோவத்துல அவ இப்படி பண்ணிருக்கா. ராசாத்தி, உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. என்னம்மா ராசாத்தி, நீ இன்னுமா இவளுக்கு நீ இறக்கப்பட்டுக்கிட்டு இருக்க? மா இவளெல்லாம் விடுமா, பட்டாதான் புத்தி வரும். விடுங்கண்ணே, என்னதான் இருந்தாலும் இவ குமர மாமாவோட பொண்டாட்டி, மன்னிச்சுதான் ஆகணும். போதும் ராசாத்தி, உன் தியாகம் எல்லாம் போதும். எப்போ கண்மணி இந்த அளவுக்கு துணிஞ்சு இந்த காரியத்தை பண்ணாலோ அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. இவ ரொம்ப ஆபத்தானவ. இனிமே இவளை விடக்கூடாது.